ரீசெண்டா நானே ஃப்ரெண்ட் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஜூஸ்லாம் வேற கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, அது கூடவே பாவு பஜ்ஜி, பாதாம் பால், சுட சுட மட்டன் சூப்பு, டீலாம் வேற வச்சிருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்ட் ஐஸ்கிரீமும் ஜூஸும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட் சாப்பிட போகலாம்னு சொல்லி இங்க வந்து பார்த்தா பஃபே சிஸ்டம்ல எல்லாமே சூப்பராட்டு வச்சிருந்தாங்க. ஒரு பெரிய லைனாட்டி இருந்துச்சு. அப்படி என்னதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா மட்டன் கிரேவி, பன் புரோட்டா, மீன் ஃப்ரை, முட்டை தோசை, ஈரல் மீன் ஃப்ரை, சிக்கன் பாயா, ரசவடை, காலிஃபிளவர் மஞ்சூரியன், கிழங்கு, பன்னீர் 65 இப்படி நிறையவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே என் ஃப்ரெண்டும் வரிசையில நின்று மொத்த ஐட்டத்தையும் பிளேட்ல வாங்கிட்டு அப்படியே சாப்பிட வந்துட்டோம். உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு செட்டப்லாம் வேற பயங்கரமாட்டு பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த ஈரல் ஃப்ரை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. ஃபுட் டேஸ்ட் கூட எல்லாமே தரமாட்டு இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். யாருதான்ப்பா இந்த கேட்டரிங் ஈவெண்ட் பண்ணுனாங்க அப்படி சொல்லி பார்த்தா அட நம்ம சாண்ட்ரோ கேட்டரிங்ஸ் ஈவெண்ட் அவங்க தான் பண்ணிருக்காங்க. நாங்க அவங்ககிட்ட ஃபங்க்ஷனே பொழிச்சிட்டீங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு இருந்தோம். எந்த ஃபங்க்ஷன்னாலும் உங்க ஃபேஸ கூட வெஜிடபிள்ஸ்ல கூட தரமாட்டு பண்ணி கொடுப்பாங்க. உங்க வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி